சில நாட்களுக்கு முன்னாடி நிறைய திமிங்கலங்கள் கடல்ல இருந்து இறந்த நிலையில கரை ஒதுங்கி இருக்கு. மெக்சிகோ நாட்டு கடற்கரையில ஓர்பிஷ், அதாவது டூம்ஸ்டே ஃபிஷ் அப்படிங்கிற மீன் கடல்ல இருந்து கரை ஒதுங்கி இருக்கு. சூரிய வெளிச்சமே பட முடியாத மிக ஆழமான இடத்துல இருந்து ஒரு அரிய வகை மீன் கடலோட மேற்பரப்புக்கு வந்து இறந்தும் போயிருக்கு. இந்த 3 சம்பவமும் நமக்கு சொல்ல வர்றது என்ன? வாங்க விரிவா பார்க்கலாம். பூமியோட 71% பகுதி கடலால தான் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கு. மீதமுள்ள 29% தான் நிலத்தால ஆனது. குறிப்பா பூமி வெப்பமயமாகுதல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால தன்னோட காலநிலை மாற்றத்தை எதிர்நோக்கி போராடி வருது. இதன் ஒரு பகுதியா நிலம், காற்று போன்றவை மாசடைஞ்சு பூமியில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. சரி, இது இருக்கட்டும். நிலத்துலதான் இவ்வளவு பிரச்சனைன்னு பார்த்தா கடல்ல இருந்தும் புது புது பிரச்சனையெல்லாம் கிளம்பி இருக்கு. இந்த பிரச்சனைகளுக்கு நாமளும் ஒரு வகையில காரணம் தான். கடல்ல நாம தூக்கி எறிகிற குப்பைகள் எந்த அளவுக்கு கடல்வாழ் உயிரினங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துதுன்னு நாம பல செய்திகளை கேட்டிருக்கோம், பார்த்தும் இருக்கோம். இதன் ஒரு பகுதியா சில நாட்களுக்கு முன்னாடி கடற்பகுதியில பழக்கத்துக்கு மாறா நடந்த 3 சம்பவங்களை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். முதலாவதா, கடந்த வாரம் ஆஸ்திரேலியாவோட டாஸ்மானியா கடற்கரையில சுமார் 150க்கும் மேற்பட்ட ஃபால்ஸ் கில்லர் வகையிலான திமிங்கலங்கள் கரை ஒதுங்கி இருக்கு. இந்த வகை திமிங்கலங்கள் கடலோட 3500 அடி ஆழம் வரைக்கும் போய் மூச்சு விட மட்டும்தான் கடலோட மேல் பகுதிக்கு வரும். ஆனா கடந்த வாரம் 150க்கும் மேற்பட்ட இந்த ஃபால்ஸ் கில்லர் வகை திமிங்கலங்கள் இறந்த நிலையிலும் உயிருக்கு போராட நிலையிலும் கரை ஒதுங்கி இருக்கு. இதை பார்த்த ஆஸ்திரேலியா கவர்மெண்ட்டும் சயின்டிஸ்டும் உயிருக்கு போராடின திமிங்கலங்களை காப்பாற்ற எவ்வளவோ முயற்சி செஞ்சும் பயனளிக்காதனால எல்லா திமிங்கலங்களையும் கருணை கொலை செய்ய திட்டம் போட்டாங்க. இந்த திமிங்கலங்கள் ஏன் கரை ஒதுங்குதுன்னு பல ரூமர்ஸ் வந்தாலும் அதிகாரப்பூர்வமா எந்த ஒரு நியூஸும் வெளியில வரல. இது ஒரு பக்கம் இருக்க, இரண்டாவது சம்பவம் மெக்சிகோ நாட்டு கடற்கரையில் நடந்திருக்கு. அந்த நாட்டு கடற்கரையில ஆர்பிஷ், அதாவது டூம்ஸ்டே ஃபிஷ் அப்படிங்கிற மீன் அதிக அளவு கரை ஒதுங்கி இருக்கு. இந்த மீன் கரை ஒதுங்குறத பார்த்து அந்த நாட்டு மக்கள் மிகுந்த அச்சமடைஞ்சிருக்காங்க. இந்த டூம்ஸ்டே வகை மீன்கள் கரை ஒதுங்கினாலே இயற்கை பேரழிவுகள் உள்ளிட்ட பல அசம்பாவிதங்கள் நடைபெறும்னு அந்த நாட்டு மக்கள் நம்புறாங்க. சரி, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சம்பவங்கள் எங்கேயாவது நடந்திருக்கான்னு பார்த்தா கண்டிப்பா நடந்திருக்கு. 2011ஆம் ஆண்டு ஜப்பான் நாட்டு கடற்கரையில அதிக அளவு இந்த டூம்ஸ்டே ஃபிஷ் கரை ஒதுங்கி இருக்கு. குறிப்பா ஜப்பான் நாட்டில் 2011ஆம் ஆண்டு ஏற்பட்ட நிலநடுக்கம் நம்மள பல பேருக்கு ஞாபகம் இருக்கும். இந்த நிலநடுக்கம் வர்றதுக்கு சில நாட்கள் முன்னாடி தான் இந்த டூம்ஸ்டே மீன்கள் அந்த நாட்டு கடற்பகுதியில ஆங்காங்க தென்பட்டிருக்கு. இந்த காரணத்தினால தான் மெக்சிகோ நாட்டு மக்கள் இந்த டூம்ஸ்டே ஃபிஷ் வர்றதை பார்த்து பயப்படுறாங்க. மூன்றாவது சம்பவம் ஸ்பெயின் நாட்டில் உள்ள கனரி அப்படிங்கிற தீவுல தான் நடந்திருக்கு. இந்த தீவுல உள்ள கடற்கரையில புகைப்பட கலைஞர் டேவிட் டோரோ அப்படிங்கிறவரு கடலுக்கு அடியில புகைப்படம் எடுத்துட்டு இருக்காரு. அப்போ அவர் ஒரு வித்தியாசமான மீன் கடலுக்கு அடியில இருந்து மேல் பகுதிக்கு வர்றதை கவர் பண்ணியிருக்காரு. அந்த மீன் பேரு தான் ஆங்கிலர் ஃபிஷ். பைண்டிங் மீமோ படம் பார்த்தவங்களுக்கு இந்த மீன் ஈஸியாக ஞாபகம் வரும். இந்த ஆங்கிலர் ஃபிஷ் கடல் மட்டத்தில் இருந்து 5 to 6 கிலோமீட்டர் ஆழத்தில் மட்டும் வாழக்கூடியது. சூரிய வெளிச்சமே இல்லாத ஆழத்தில் மட்டும்தான் இந்த மீன் அதிக அளவு வாழும். ஆனா வரலாற்ற முதல் முறையா இந்த ஆங்கிலர் ஃபிஷ் கடலோட மேல் பகுதிக்கு வந்து காட்சி அளிச்சிருக்கு. ஆனா சூரிய வெளிச்சம் மேலப்பட்ட 2 மணி நேரத்திலேயே இந்த மீன் உயிரிழந்திருக்கு. இந்த மீன் பத்தி பல ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கிற நேரத்துல கடலோட ஆழத்துல வாழக்கூடிய இந்த மீன் எதுக்காக கடலோட மேல் பகுதிக்கு வரணும்னு பல பேர் பல விமர்சனங்களை பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. காலநிலை மாற்றம், புவி வெப்பமயமாதல் போன்ற காரணத்தினாலதான் நிலத்துல மட்டும் இல்லாம இப்ப கடலுக்கடியிலும் இந்த மாதிரியான சம்பவங்கள் ஏற்படுதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க.